அனைவருக்கும் வணக்கம். அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் ஒரு ஷார்ட் டெமோ ட்ரெயின் ஜேர்னி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆடியோ அந்தளவுக்கு கிளியராக இருக்காதுங்க. ஏதோ சம் டெக்னிக்கல் ரீசனால் கிளியராக ஆடியோ எடுக்க முடியல. வீடியோ ஓரளவுக்கு கிளாரிட்டியாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட வேணாம் தான் நினச்சேன், ஏன்னா ஆடியோ இஷ்யூனால். பட் ஓகே, பரவாயில்ல. ஆடியோ அந்தளவு ஆவரேஜாக இருந்தாலும் வீடியோ ஓரளவுக்கு கிளியராக எடுத்திருக்கேன். மெயினாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதுக்கான ரீசெண்டாக தான் இந்த ரூட்டில் அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் முடிஞ்சு இன்ஸ்பெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. மெயினாக அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் கவர் பண்ணதுக்காக தான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணேன். ஏற்கனவே இந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 2023 தான் இந்த ரூட்டில் இந்த ப்ராட்கேஜ் கன்வர்ஷன் முடிஞ்ச பிறகு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணேன். என்ன லாஸ்ட் டைம் ஈவினிங் டைமில் ட்ராவல் பண்ணேன், இந்த வாட்டி ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் வியூ சூப்பராக இருக்குங்க இந்த செக்ஷனில், அதாவது அகஸ்தியம்பள்ளி டு திருத்துறைப்பூண்டி. மோஸ்ட்லி இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியில் லெஃப்ட் சைடு வியூ தான் அதிகமாக காமிச்சிருப்பேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் அந்த எலக்ட்ரிக் போலோட வியூ தெரியும். ஸோ மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அப்பப்போ ஒரு சில ஷார்ட்ஸ் ரைட் சைடில் இருக்கிற வியூவும் காமிச்சிருக்கேன். ஏர்லி மார்னிங் நிறைய மிஸ்டெலாம் இருந்தது, வியூ சூப்பராக இருந்ததுங்க. இதுதாங்க அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷன். இந்த ரூட்டில் இருக்கிற ஒரு கடைசி ஸ்டேஷன், அதாவது டெட் எண்ட் ஸ்டேஷன் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷனான கோடியக்கரை வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட ரயில் பாதை இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ப்ராட்கேஜ் கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த கடைசி செக்ஷனை ப்ராட்கேஜ் கன்வர்ஷன் பண்ணலை. ஏன்னா அந்த ரூட்டில் போகிற அந்த வழித்தடத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா வந்ததுனால அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு மாதிரி லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. ஹோப் அது ஃப்யூச்சரில் அனுமதி கொடுத்து ப்ராட்கேஜ் கன்வர்ஷன் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேஷனான கோடியக்கரை வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நடக்குமா இல்லையான்ட்டு இப்போதைக்கு நமக்கு சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்கலாம், எலக்ட்ரிக் போல் வேலைகள்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த ரூட்டில் அந்த இன்ஸ்பெக்ஷன் வேலைகளே முடிச்சிட்டாங்க. அநேகமாக கூடிய சீக்கிரத்தில் இந்த ரூட்டில் எலக்ட்ரிக் லோக்கோ லீட் பண்ணி கன்வென்ஷனல் ரேக் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஃப்யூச்சரில் மெமு ட்ரெயின் சர்வீஸும் இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தற்போதைக்கு டெமோ ட்ரெயின் சர்வீஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரூட்டில். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கும் 2க்கும் நடுவில் வாட்டரிங் ஃபெசிலிட்டிக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் பைப் மட்டும் தான் வைக்கல. அந்த கனெக்டிவிட்டி கொடுத்துட்டாங்கன்னா இங்கேருந்து கூட லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின், அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அதுக்கு வாட்டரிங் ஃபெசிலிட்டி வேணும். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அந்த பைப் லைன் மட்டும் கனெக்டிவிட்டி கொடுக்கல. அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷனில் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் 2 பிளாட்ஃபார்ம் நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 3rd பிளாட்ஃபார்மில் கூட்ஸ் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் பெரிய இந்த லாரிலாம் நிற்கிறதுக்கான அந்த யார்டு மாதிரி ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க. அதாவது காங்கிரீட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. எதனால்னா இந்த பகுதியில் தான் நிறைய உப்பு தயாரிக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதாரண்யம் அந்த பகுதியில் நிறைய உப்பு தான் தயாரிப்பாங்க. ஸோ அங்கேருந்து உற்பத்தி ஆகிற உப்பை கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக மற்ற மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக கொண்டு போகிறாங்க. என்ன இந்த ஒரு செக்ஷனில் எந்த ஒரு ஸ்டேஷனுக்கும் பிளாக் ஸ்டேஷனாக அமைக்கலை, அதாவது லூப் லைன் ஃபெசிலிட்டி அமைக்கலை. ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். எதனாலனா இப்போது இங்கேருந்து இந்த ட்ரெயின் 6 மணிக்கு கிளம்பும். இங்கேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் திருத்துறைப்பூண்டி ரீச் பண்ணால் தான் ஆப்போசிட் வர ட்ரெயின் அகஸ்தியம்பள்ளி வர முடியும். நடுவில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஷனில் 2 ஸ்டேஷன்லையாவது பிளாக் ஸ்டேஷனாக மாற்றிருக்கலாம் ப்ராட்கேஜ் கன்வர்ஷன் பண்ணும்போதே. ஆனால் இது வரைக்கும் இன்னும் பண்ணலை. என்ன ரீசன்னாலும் தெரில. அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஸ்டேஷன் பிளாக் ஸ்டேஷனாக மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் ஃப்யூச்சரில் பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ண முடியும். 76827 அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் டெமோ ட்ரெயின் அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷன் காலையில் 6 மணிக்கு ஆன் டைமுக்கு டிபார்ட் ஆகுது. இந்த ட்ரெயின் திருத்துறைப்பூண்டி வழியாக திருவாரூர் வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அகஸ்தியம்பள்ளியில் காலையில் 6 மணிக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் திருத்துறைப்பூண்டிக்கு 6:52 மணிக்கு ரீச் ஆகும். திருவாரூருக்கு 7:55 மணிக்கு ரீச் ஆகும். அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி அப்ராக்சிமேட்டாக ஒரு 36.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ட்ரெயின்
திருத்துறைப்பூண்டிக்கு 6:55க்கு ரீச் ஆனோடனே உங்களுக்கு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது டுவர்ட்ஸ் காரைக்குடி போகிறதுக்கு. திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு ஆப்ரேட் பண்ணுற பேசஞ்சர் ட்ரெயின் வந்து திருத்துறைப்பூண்டி ஸ்டேஷனுக்கு காலையில் 7:06 மணிக்கு வரும். 2 மினிட்ஸ் ஆல்ட்டுக்கு அப்புறம் 7:08 மணிக்கு டுவர்ட்ஸ் காரைக்குடி டைரெக்ஷனில் கிளம்பும். நீங்கள் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் பயணம் செஞ்சு இந்த கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி பட்டுக்கோட்டை காரைக்குடி போகிறவங்க டைரெக்டாக வந்து அகஸ்தியம்பள்ளியிலேருந்து போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சிங்கிள் லைன் ட்ராக்னால அந்த ட்ரெயின் திருத்துறைப்பூண்டி வந்த பிறகு தான் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக திருவாரூர் டெமோ ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் திருவாரூர் டைரெக்ஷன் போக முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரெயினுக்கு கனெக்டிவிட்டி ஷூராகவே கிடைக்கும். எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி இந்த செக்ஷனில் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்ஸ்பெக்ஷனும் முடிச்சிட்டாங்க. இப்போது திருத்துறைப்பூண்டியிலேருந்து பட்டுக்கோட்டை வழியாக காரைக்குடி அந்த ஸ்டெச்சில் தான் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் வேகமாக நடக்குது. 2 இடத்துல சப்ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். திருத்துறைப்பூண்டியில் ஒரு சப்ஸ்டேஷன் அமைக்கிறாங்க, பட்டுக்கோட்டையில் ஒரு சப்ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. ஸோ அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே அந்த ஸ்டெச்சிலையும் வேலைகள் முடிஞ்சிடும். இப்போது அகஸ்தியம்பள்ளிக்கு அடுத்த ஸ்டேஷனான வேதாரண்யம் தான் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெச்சில் வேதாரண்யம் தான் ஒரு முக்கியமான ஊர். லாஸ்ட் அப்டேட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லோக்கோ ஹைஸ்பீட் ட்ரையல் வந்து இந்த ஸ்டேஷனில் தான் கவர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தான், அதாவது வேதாரண்யத்துலேருந்து தான் கோடியக்கரை போகிறதுக்கு பஸ் சர்வீஸ் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் மூலமாக ட்ராவல் பண்ணி வந்து வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை போகணுன்னு நினைக்கிறவங்க வேதாரண்யம் ஸ்டேஷன் இறங்க தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து தான் கோடியக்கரை போகிற பஸ்ஸும் கிளம்பும். அது இல்லாமல் இங்கேருந்து கிளம்புற பஸ் அகஸ்தியம்பள்ளி வழியாக தான் போகும். ஆனால் அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் வந்து மெயின் ரோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து வந்து தான் வேதாரண்யத்துலேருந்து கிளம்புற பஸ் வந்து அந்த மெயின் ரோடு வழியாக தான் போகும். அங்கே தான் நீங்கள் ஏற வேண்டியதாக இருக்கும். அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வேதாரண்யத்தில் இறங்கிட்டிங்கன்னா ரொம்ப பக்கம் கோடியக்கரை போகிறதுக்கு. அது இல்லாமல் வேதாரண்யம் தான் ஒரு பெரிய ஊர். அகஸ்தியம்பள்ளி கம்பேர் பண்ணும்போது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேதாரண்யத்தில் தான் நிறைய இருக்குது அகஸ்தியம்பள்ளி கம்பேர் பண்ணும்போது. அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி டிக்கெட் ஃபேர் வந்து வெறும் 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 25 ரூபா மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனில் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் வந்து 75க்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில பகுதியில், முக்கியமாக அந்த வளைவுகள் வர பகுதியில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 75 வரைக்கும் ஸ்பீடு வந்து இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் லைவாக கேட்குற இந்த நாய்ஸ் தாங்க ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்திருக்கு. சம் இஷ்யூனால் இந்த ஆடியோ தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த ஸ்டெச்சு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். மிச்சதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆடியோ சரியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னொரு வாட்டி இதே செக்ஷனில் பயணம் செஞ்சு இன்னும் கிளியரான ஆடியோவோட கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துருப்பீங்க ஒரு சைனேஜ் போர்டு, அதில் 30 போட்டிருந்தது. ஏன்னா இப்போது வளைவுனால் இந்த பகுதியில் ட்ரெயின் கடந்து போகும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீடு மட்டும் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி மேக்ஸிமம் 75 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகிறதுக்கு இந்த செக்ஷனில் அனுமதி கொடுத்துருக்காங்க.
இந்த கரியப்பட்டினம் ஸ்டேஷன் மீட்ரு கேஜ் ரயில் பாதையாக இருக்கும்போது கிராசிங் ஸ்டேஷனாக இருந்ததுன்னு வேதாரண்யத்தை நான் அங்கே சந்தித்த சில பகுதி மக்கள் வந்து சொன்னாங்க. மேபி இருந்திருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா மறுபடியும் இந்த ஸ்டேஷனை கிராசிங் ஸ்டேஷனாக அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்.
லெஃப்ட் சைடில் பார்க்குற ட்ராக் தாங்க திருத்துறைப்பூண்டிலேருந்து டுவர்ட்ஸ் பட்டுக்கோட்டை வழியாக காரைக்குடி போகிற லைன். நீங்கள் பார்க்கலாம் அந்த எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி செக்ஷனும் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ட்ரெயின் திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் கடைசியாக திருவாரூர் தான் போய் முடியுது. அதாவது அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் டெமோ ட்ரெயினாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருவாரூருக்கு காலையில் 7:55க்கு ரீச் ஆகும். திருவாரூர்லேருந்து உங்களுக்கு திருச்சி போகிறதுக்கும் ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது. வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற அந்த ட்ரெயின் வந்து திருவாரூருக்கு காலையில் 8:15க்கு வரும். ஸோ அந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து திருச்சிராப்பள்ளிக்கு போக முடியும். அதாவது திருச்சிக்கு பயணம் செய்ய முடியும். அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருச்சிக்கு டைரெக்டாகவே இந்த கனெக்டிங் ட்ரெயின் யூஸ் பண்ணி போகலாம். எனக்கு தெரிஞ்சு அகஸ்தியம்பள்ளியிலேருந்து நீங்கள் திருச்சி பஸ்ஸில் பயணம் செய்கிறதோட இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக பயணம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் டிக்கெட் ஃபேரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியோட ஃபைனல் டெஸ்டினேஷனான திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு காலையில் 6:47 மணிக்கெலாம் ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாகவே ரீச் பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் திருத்துறைப்பூண்டியில் கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது பட்டுக்கோட்டை காரைக்குடி போகிறவங்களுக்கு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக காரைக்குடிக்கு ஆப்ரேட் பண்ணுற அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து திருத்துறைப்பூண்டி ஸ்டேஷனுக்கு காலையில் 7:06க்கு தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்து டைம் இருக்குது அந்த கனெக்டிங் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு. அந்த ட்ரெயினை பயன்படுத்தி பட்டுக்கோட்டை காரைக்குடி போகிறவங்க தாராளமாக போக முடியும். அகஸ்தியம்பள்ளி வேதாரண்யிலேருந்து பயணம் செய்கிறவங்க. இப்போ நான் பயணம் செஞ்ச இந்த ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் திருவாரூர் டைரெக்ஷன் தான் போக போகுது. இந்த ரூட் வந்து சிங்கிள் லைன் ட்ராக்னால ஆப்போசிட்டில் திருவாரூர்லேருந்து காரைக்குடி பேசஞ்சர் திருத்துறைப்பூண்டி ஸ்டேஷன் வந்த பிறகு தான் இந்த ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் திருவாரூர் டைரெக்ஷனில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. திருத்துறைப்பூண்டி ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன் ஸ்டேஷன். இங்கேருந்து தான் டுவர்ட்ஸ் திருவாரூர் காரைக்குடி அகஸ்தியம்பள்ளி போகிற லைன் வந்து பிரியுது. அது மட்டும் இல்லாமல் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் அந்த புதிய ரயில் பாதையும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் அந்த லைன் வந்து வேலைகள் முடிஞ்சு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான ஜங்ஷன் ஸ்டேஷனாக திருத்துறைப்பூண்டி இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக தான் இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருத்துறைப்பூண்டி ஸ்டேஷனில் அந்த கூட்ஸ் லைன் பக்கத்தில் நிறைய யார்டு பக்கத்தில் நிறைய இடம் இருக்குங்க. இப்போவே ப்ராப்பராக இந்த ஸ்டேஷனை வந்து ஒரு 2-3 பிட் லைன் அமைக்கிற மாதிரி டெவலப் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் இங்கேருந்து டைரெக்டாக சென்னைக்கோ இல்லை மற்ற ஊர்களுக்கு ட்ரெயின் சர்வீஸ் வந்து தொடங்கலாம். முக்கியமாக அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி திருவாரூர் வழியாக சென்னைக்கு ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி மற்ற ஊர்களுக்கும் ஆப்ரேட் பண்ணதுக்கு இங்கே யார்டு ஃபெசிலிட்டி அமைச்சாங்கன்னா ஒரு 2-3 பிட் லைன் அமைச்சாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நடந்தால் நல்லாயிருக்கும். ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ பாம்பன் பீச் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி திறக்க போகிறாங்க. அதுக்காக தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு டெய்லி ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெயின் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி வழியாக தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நேரடி தினசரி ரயில் சேவை வந்து கிடைக்க போகுது சென்னைக்கு. ஏற்கனவே தாம்பரம் செங்கோட்டை வாரத்தில் 3 நாள் போகிற அந்த ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினையும் டெய்லி ட்ரெயினாக மாற்றிட்டாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு. 2 ஓவர் நைட் ட்ரெயின் வந்து கிடச்சிரும் சென்னை போகிறதுக்கு. இதுதாங்க அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி நான் பயணம் செஞ்ச போது எனக்கு கிடைச்ச ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோப் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் கூடிய சீக்கிரத்தில் இந்த செக்ஷனில் எலக்ட்ரிக் லோக்கோ யூஸ் பண்ணி பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இல்லைனா மெமு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.